நம்ம சேனலில் இன்றைக்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? சாம்பாருக்கு இந்த மாதிரி பருப்பு வாங்கிக்கோங்க. குண்டு குண்டாக பெருசாக இருக்கிறது வேண்டாம். இப்படி கொஞ்சம் சப்ப சைஸில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் எடுத்தாச்சு. விருப்பமான காய்கறிகள் எடுத்திருக்கேன். பூசணிக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கேரட்டு. இது கூட சாம்பார் பொடி, பேபி மசாலா எங்கள் ஊரில் கிடைக்குங்க, அதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே அது கூட 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான உப்பு, பெருங்காய பொடி, தேவையான தண்ணி சேர்த்து இது புளிப்புக்கு நான் எப்போவுமே குடம்புளி தான் எடுத்துக்குவேன். குக்கரில் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதனால் இந்த மாதிரி ஒரு குடம்புளி துண்டை எடுத்து நல்லா கழுவி இதுக்குள்ளே போட்டுருவேன். காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த புளி துண்டை எடுத்து அப்படியே வெளியே போட்டுருவேன். ஏன்னா நம்ம காய்கறி கூட அப்படியே கிடக்கும் பார்த்தீங்களா, யாருக்கா வாயில் கடிபட்டுரும். அதனால் அதை எடுத்துருவேன். ஏன்னா அதில் உள்ள சாறு எல்லாமே குழம்புல இறங்கிரும். அதுக்கப்புறம் நல்லா சாம்பாரை கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரில் அப்படியே மூடி போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துட வேண்டியதான். ஒரு விசிலே இந்த பருப்பு நல்லா வெந்துடும். ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட ரகசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடணும் எக்ஸ்ட்ரா, நம்ம பேக்கெட் மசாலா போடுறதா இருந்துச்சுன்னா. சரியா? அதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றிடுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றி மல்லி இலை போட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சரியா?